பார்க்க போறது என்னன்னா அஃப்ரெஷ். யாருக்கெல்லாம் டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கு? எனக்கு மேம். டீ நான் காஃபி காஃபி அடிக்டட். டீ காஃபி குடிக்கிறதுனால எவ்வளவு நன்மைகள் இருக்குன்னு நம்ம பாத்துக்கலாமா? நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நன்மைகள் தான் அந்த டீ காஃபி குடிக்கிறதுல இருக்குது. என்னது உங்களுக்கு பெனிஃபிட்டா டீ காஃபி குடிக்கும் போது கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா ஓவர் வெயிட். ஓகேவா? ஓவர் வெயிட். ரெண்டாவது உங்களோட பெல்லி ஃபேட் அதிகமாகும். நீங்க ரொம்ப என்ன சொல்றது டயர்டா இருப்பீங்க. ஏன்னா காஃபி டீ குடிக்கிறதுனால கொஞ்சம் நம்ம ரெஃப்ரெஷ்ஷா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. ஆனா அப்படி இருக்க மாட்டீங்க. அதுல ஓவர் சுகர் இருக்குது. அந்த சுகர்னால நமக்கு நம்மளோட பிளட்ல சுகரோட லெவல் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த சுகர் ஹெல்ப் பண்ணுது. ஸோ காஃபி டீ குடிக்கிறவங்களுக்காக இது இவ்வளவு நன்மைகளை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. உங்க வெயிட் ரொம்ப கெயின் ஆயிரும். நீங்க உங்க பெல்லி ஃபேட் அதிகமாயிரும். கேலரி வைஸும் நீங்க என்ன செய்வீங்க? அன்ஈட்டபிளா ஏதாவது சாப்பிடுவீங்க. சாப்பிட்டு அதுக்கப்புறம் காஃபி டீ குடிப்பீங்க. அது உங்களுடைய வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணும். கேலரி வைஸும் அது இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? கிரீன் டீ யாரெல்லாம் குடிப்பீங்க? நான் குடிச்சிருக்கேன் மேம். கிரீன் டீல இறங்குங்களா? ஒரு இலை. ஓகேவா? அந்த இலை ஒரு சடன் டைம்ல நம்ம ஒரு கையில வச்சிருக்கோம்னா ஒரு நாள் 2 நாள்ல அது வாடி போயிடும். அதோட கலர் சேஞ்ச் ஆயிரும். ஆனா நமக்கு அந்த கிரீன் டீ எப்படி ஹாட் வாட்டர்ல போட்டாலும் அது கிரீன் கலர்லயே இருக்குது. யாருக்கா தெரியுமா? அதுக்கு தேவையான இது கேட்பாங்க மேம். அது என்ன சேர்ப்பாங்க? கெமிக்கல் கணக்கு அது ஒண்ணு அந்த கெட்டு போகாம இருக்க அந்த அது கெமிக்கல் கெட்டு போகாம இருக்கிறதுக்காக ஒரு வகையான கெமிக்கலை தான் அதுல ஆட் பண்ணுவாங்க. சோ அதனாலதான் அதை பண்றதுக்காக ஆட் பண்ற கெமிக்கல். அந்த கெமிக்கலை நம்ம குடிப்போம். அதுல கிரீன் டீல என்ன பெனிஃபிட் இருக்குன்னா ஒண்ணுமே கிடையாது. அது ஜஸ்ட் நீங்க உங்களுடைய மனசோட திருப்திக்காக வேணா குடிச்சிக்கலாம். இதை குடிச்சா வெயிட் லாஸ் ஆகும். ஏன்னா அதுல நிறைய இருக்கு. அந்த கலர் அவங்க காப்பாத்துறதுக்கே நிறைய கெமிக்கல் அதுல ஆட் பண்றாங்க. நம்மளுடைய எனர்ஜி ட்ரிங்க் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த எனர்ஜி ட்ரிங்க் நமக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணுதுன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பெல்லி ஃபேட்டை குறைக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கிற கெட்ட கொழுப்பை நம்ம உடம்புல சேர பாதுகாக்குது. அதுக்கப்புறம் நமக்கு வெயிட் லாஸ் பண்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. ரொம்ப டயர்டா இருக்கோம், ஒரு ஜிம்முக்கு போயிட்டு வர்றீங்க, ஏதாவது வீட்டுல சம் ஒர்க் அதிகமா பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒரு அப்ரஸ் குடிச்சிட்டு உங்க ஒர்க் செய்றீங்க அப்படின்னா உங்களுக்கு டயர்ட்னஸ் தெரியாது. ஏன்னா அது ஆன்டி ஆக்சிடா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. நம்மளுடைய அப்ரஸோட பெனிஃபிட்டே அதுதான். நம்மளுடைய இருக்கிற கொலஸ்ட்ராலையும் கம்மி பண்ண ஹெல்ப் பண்ணுது. அதோட ஆன்டி ஆக்சிடென்ட் லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுனால நம்மளுடைய பிரெயின் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். நம்ம பிரெயின் ஆக்டிவா இருக்கும். இப்போ ஒரு வேலை கம்ப்யூட்டர்ல உட்காந்து வேலை பார்க்குறவங்களுக்கு தெரியும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்க. அவங்க ஒரு டென்ஷன் அதிகமா அந்த டென்ஷனை மத்தவங்க கிட்ட காட்டுவாங்க. அவங்களுக்கு அப்ரஸ் குடிச்சிட்டு அவங்க ஒரு வேலை பாக்குறாங்கன்னு வைங்களேன், அவங்க ரொம்ப நார்மலா காமா அவங்களுடைய வேலை பார்ப்பாங்க. ஜிம்ல அதிகமா ஒர்க் அவுட் பண்றாங்க, அவங்களுக்கு எனர்ஜி தேவை. அதுக்கு அவங்க அப்ரஸ் எடுத்துக்கும் போது இன்னும் அவங்க எனர்ஜியா இருப்பாங்க. ரெண்டாவது இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், பேசுறதுக்கு எனக்கு எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜியை நான் ஒரு ஃப்ரெஷ் எடுத்துட்டு இப்போ நான் உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னா அதோட பேச்சோட அதுக்கு தேவையான கேலரிஸ் எனக்கு கிடைக்கும். நம்ம ஒவ்வொரு சின்ன சின்ன வேலைகள் செய்யும் போது நம்ம உடம்புல இருந்து கேலரிஸ் பேர்ன் ஆகும்.
நார்மலா நம்ம வேலை பார்க்கறதுக்கே ஒரு 1500 கேலரிஸ் நமக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படும். ஸோ நம்மளோட எனர்ஜி லெவலை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த அஃப்ரெஷ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இந்த அஃப்ரெஷை எதுல இருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரஞ்சு டீயோட எக்ஸ்ட்ராக்ட்ல இருந்தும் கிரீன் டீயோட எக்ஸ்ட்ராக்ட்ல இருந்தும் நேச்சுரல் கெஃபைன் பவுடர்ல இருந்து தயாரிக்கிறாங்க. இதுல வந்து கெஃபைனோட அளவு 40 கிராம் இருக்கும். நம்ம குடிக்கிற டீ காஃபில வந்து 100 mg இருக்கு ஒரு கெஃபைனோட அளவு. கெஃபைன் என்ன பண்ணணும்னா நம்மளோட மூளையை ரொம்ப வந்து மந்தமாக்கி கொடுக்கும். இதுல 40 கிராம் இருக்கிறனால உங்களுடைய மூளை இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? இதுல வந்து 7 ஃபிளேவர்ஸ் இருக்கு. ஒருத்தங்களுக்கு இஞ்சி டீ பிடிக்கும், ஒருத்தங்களுக்கு வந்து லெமன் டீ பிடிக்கும், ஒருத்தங்க வந்து புதினா டீ குடிப்பாங்க. அந்த மாதிரி வெரைட்டியா டீ குடிக்கிறவங்களுக்கு நம்ம ஃபேமிலியில 7 வகையான டீ கொடுக்குறாங்க. 7 ஃபிளேவர் யாரெல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டீங்க? மேம் நான் 5 வகையான ஃபிளேவர் டேஸ்ட் பண்ணிருக்கேன் மேம். எல்லா ஃபிளேவரும் டேஸ்ட் பண்ணிட்டோம் மேம். ஓகே. இப்போ இந்த ஃபிளேவர் வந்து யார் சஜஷன் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப கோல்டு பிடிச்சி சைனஸ் ப்ராப்ளத்துல இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு நீங்க என்ன சஜஷன் பண்ணுவீங்க? துளசி. கோல்டு ரொம்ப கோல்டா இருக்கு, அடிக்கடி அவங்களுக்கு சளி பிடிக்கிற அப்படி ஒரு உடம்பு வாகல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு துளசி கொடுக்கலாம். ஓகேவா? அப்புறம் வந்து அல்சர் ப்ராப்ளத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்தையும் கொடுக்கலாம். ஓகேவா? ஜிஞ்சர் அவங்களுக்கு வந்து கொடுக்க கூடாது. அவங்களோட அல்சர்ல இருக்கிறவங்களுக்கு ஜிஞ்சர் கொடுக்க கூடாது. இப்ப ஃபாஸ்டா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஜிஞ்சர் சஜஷன் பண்ணலாம். ஏன்னா அது வந்து அவங்களுடைய ஆன்டி ஆக்சைடை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும், மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணும். அப்புறம் வந்து அந்த அலர்ஜி ப்ராப்ளம் சைனஸ் ப்ராப்ளம்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு லெமன் கொடுக்க கூடாது. ஓகேவா? இது அதுக்கப்புறம் வந்து யார் யாருக்கு என்னென்ன ஃபிளேவர் பிடிக்குமோ அந்த மாதிரி ஃபிளேவர்ஸ்ல வந்து அவங்களுடைய டேயை ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். இன்னைக்கு நம்மளுடைய டாபிக் இது. ஸோ நீங்க 7 ஃபிளேவரையும் டேஸ்ட் பண்ணுங்க. காஷ்மீரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு மைல்டான ஒரு ஃபிளேவரு. அது வந்து குடிக்கும் போது நம்மளுடைய ஸ்கின் வந்து நல்லா பளபளன்னு ஆக்குறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா அதுல வந்து குங்குமப்பூ ஆட் பண்ணியிருக்காங்க. அது நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸ்கின் ரொம்ப அழகா இருக்கணும், பளபளன்னு இருக்கணும் அப்படி ஆசைப்படுறீங்க அப்படின்னா காஷ்மீரி காவலை எடுத்துக்கலாம். இல்லையா? எல்லாரும் எல்லா ஃபிளேவரும் டேஸ்ட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து இது யாரெல்லாம் எடுத்துக்க கூடாது, யாருக்கெல்லாம் இது கொடுக்க கூடாது அப்படி பாத்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு அஃப்ரெஷ் கொடுக்க கூடாது. தென் பிரெக்னண்டா இருக்கிறவங்களுக்கு அஃப்ரெஷ் வந்து சஜஷன் பண்ணக்கூடாது. வேற ஏதோ டவுட் இருந்தா நீங்க கேளுங்க. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த என்னோட மேம்க்கு ரொம்ப நன்றி. என்னோட மென்டார் சிவகுமார் சாருக்கு தேங்க்யூ.